என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த சிறப்பு அழைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் எவ்வளோ பெரிய கேமராவில் நடித்தாலும் அதை ப்ரமோஷன் பண்ணுறது இந்த கேமரா தான். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வெளியே கொண்டு போக முடியாது. அதனால் நீங்கள் இந்த படத்தை எந்தளவுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் புதிய இயக்குனர், புதிய தயாரிப்பாளர், புதிய நடிகர்கள் எல்லாரும் வெளியே வர முடியும். அதனால் தயவு செஞ்சு நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுத்து ப்ரமோட் பண்ணுங்கள். நன்றி. ஏன்னா ரொம்ப பேசாதேன்ட்டாங்க. ஆல்ரெடி அவங்க பேசிய வைரல் ஆக்கி விட்டாங்க. எனக்கும் மீரா மித்ருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கேட்டேன், ஏமா இங்கே சிகரெட் பிடிக்கிறேன்னு. இதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போட்டு விட்டு போகிறோம் வரவங்களாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் உனக்கு அந்த சண்டியம் என்னமோ நான் அதுவும் கல்யாணம் பண்ணி 15-20 வருஷம் இதை குடும்பம் நடத்துகிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் வீட்டில் உனக்கு ஏன்டா இந்த வேலை? ஏம்மா நீ வேறு சும்மா இருமா, நான் ஏதோ நடிக்க போனேன், வாயை வச்சுட்டு சும்மா வரதாண்டா. ஏம்மா நான் ஒன்றுமே கேட்கலம்மா, இவங்க வீடியோ எடுப்பாங்கன்னே தெரியாது, இது ஒரு செட்டிங் அப்படின்னாங்க. அது மாதிரி இங்கே ஏதாவது ஒன்று கலப்பி விடுவாங்களான்னு தெரில. நானே வந்த உடனே அழுதுலான்னு நினச்சேன், இது வைரல் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா இப்படின்னு போட்டால் அதாவது போட்டு விட்டுருவாங்க. இது ஏதாவது செட் பண்ணி வைப்பார். நம்ம டேரக்டர் எல்லாமே புதுமை புதுமைன்ட்டு இருக்கிறவங்களுக்கு குழப்பி விட்டுனுக்காரு. உண்மையிலே நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னே தெரியாது. பேயை காணோன்ட்டு என்னென்ன காணாமல் போகுதுன்னே தெரில. முதல்ல எங்களை அன்கான்ஷியஸ் ஆக்கிடுவார். போன உடனே எவனுமே அங்கே கான்ஷியஸாகவே இல்லை, ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் இருப்போம். இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் மயக்க மாத்திரை கொடுத்து எப்படி கூட்டின்னு போவாங்களோ அது மாதிரி தான் எங்களை ஷூட்டிங் ஸ்பாட் போகிற வரைக்கும் தெளிவாக இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவேன், இங்கே உட்காருங்க, எதுக்கு உட்காரோன்னு தெரியாது, எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது. எனக்கு என்ன கேரக்டர்னு கேட்டப்போ அப்போ தெளிவாக சொன்னார். இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னாரு. நான் சொன்னேன், படம் எடுக்கிறதே கஷ்டம், சிலரை வச்சு படம் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு. சிலர் வச்சுன்றது நீங்கள் யாரும் இதை வேற கோத்து விட்றாதீங்க, என்னை வச்சு எடுக்கிறது கஷ்டம்னு. ஏன்னா எனக்கு என்னுடைய கால் ஷீட், அதாவது நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, ஜஸ்ட்டு கேட்பார் இத்தனாம் தேதி டேட் அப்படின்னா இல்லைன்னுவேன். இல்லைன்னு சும்மா சொல்ல மாட்டேங்க. உண்மையிலே என்னென்னா நான் 4 ஜோனரில் இருக்கேன். டிவி, மூவி, யூடியூப்பு, ஈவெண்ட்டு 4 ஏதாவது ஒரு டேட்டு கிடச்சிரும். இவங்க தேடி பிடிச்சி அண்ணே இத்தனாம் தேதி இருக்கான்னு பார்க்குறேண்ணே. இவர் மனசுக்குள்ளே திட்டிருப்பாருண்ணே, இல்லை நீங்கள் வந்தால் நல்லா இருக்குண்ணே, அது நீங்கள் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு சீனாக கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சு எங்களை ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ணி தான் இந்த படமே எடுத்தார். அதில் மயங்காத ஒரே ஆள் அவங்க தான். இவரே ஏதோ ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டாங்கன்னு இப்போ கூட போட்டு காமிச்சாங்க. எனக்கு புரியல என்ன ஹிப்னாட்டிசம் பண்ணாங்கன்னு தெரில. எங்கள் எல்லா நடிகரையும் ஹிப்னாட்டிசம் பண்ணி தெளிவாக படத்தை மட்டும் முடிச்சிட்டாரு. அது ரொம்ப தெளிவாக இருந்தார். அதே மாதிரி தயாரிப்பாளர் எப்பயுமே யார் எவ்வளோ கோபமாக கூட வந்துக்கலாம், சார் தண்ணி வரல வரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அதுலேயும் எனக்கு தண்ணி தாகம் இருக்காது, எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்பார். அது அந்த சிரிச்ச முகம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. உண்மையிலே சொல்ல போனால் சிரிச்சே மறந்துட்டோம். மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா 6ஆம் அறிவு. சிரிக்க தெரிஞ்சது மனுஷனுக்கு மட்டும்வாங்க. இன்றைக்கி அதையே மறந்துட்டு இருக்கோம். குழந்தைங்க முதற்கொண்டு படி 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 படி, வாழ்க்கையில் நல்லா நிற்கணும், இன்றைக்கி நல்லா படி. வேலைக்கு போகணுமா, படிச்சுட்டியா வேலைக்கு போ, அப்போ தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்னு சிரிக்க மட்டும் தான் மறந்துட்டோம். அந்த சிரிப்பை முழுமையாக இந்த படம் தரும்ன்ற பெரிய நம்பிக்கையோடு தேட்டருக்கு வாங்க, நிச்சயமாக சிரிப்பீங்க. நன்றி. 2 நிமிஷம் பேச சொன்னாங்க, ஜாஸ்தி பேச பின்னாடி போய் திட்டுவாங்க, நான் தனியாக வாங்கிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.